ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹெய்ஸ் த்ரில்லர் படமா வெளியான தி டவுன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். டவுன் படத்துடைய கதை பாஸ்டன்ல இருக்கிற சார்லஸ் டவுன்ல நடக்கிற மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. இந்த ஏரியால பேங்க் ராபரிய ஒரு ஃபேமிலி பிசினஸ் மாதிரி வாழையடி வாழையா செஞ்சுட்டு இருக்காங்க. டக்கும் அவனுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான ஜேம்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க கேங்கோட சேர்ந்து பேங்க் ராபரி பண்றதே ஒரு ப்ரொஃபஷனா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பேங்க் கொள்ளையடிக்கும் போது பேங்க் மேனேஜரா இருக்கிற கிளாரை ஹாஸ்டேஜா எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. ஆனா அவங்களை சேஃபா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இருந்தாலுமே கிளார்க்கு அவங்களுடைய கேங் பத்தின ஐடென்டிபிகேஷன் தெரிஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ்க்கு ஒரு டவுட் வருது. அவங்களை கண்காணிக்கிறதுக்காக டக் போறாரு. பட் போன இடத்துல அவங்களை கண்காணிக்கிறத விட்டுட்டு அவங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா டக் பாத்தீங்கன்னா தன்னுடைய கிரிமினல் லைஃபை விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவ்வளவு ஈஸியா இந்த கிரிமினல் வேர்ல்ட்ல இருந்து வெளியே போக முடியாது அப்படின்றது அவருக்கு தெரியும். ஒரு பக்கம் காதலும் புது வாழ்க்கையும், இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப், லாயல்டி, கிரைம் வேர்ல்ட் மாதிரியான விஷயங்கள் இருக்க டக் இந்த ஆபத்தான ஒரு லைஃப்ல இருந்து எஸ்கேப் ஆனாரா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. பென் அஃப்லிக் பாத்தீங்கன்னா இந்த படத்துல லீட் ரோல்ல நடிச்சு டைரக்டும் பண்ணிருக்காரு. அவருடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் டாப் நாச்சா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அவருடைய ஆக்டிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஜஸ்ட் ஒரு பேங்க் ராபரி படம் தானே அப்படின்ற மாதிரி எடுக்காம அந்த கேங்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப், லாயல்டி, அதுக்கப்புறமா இவருடைய ரொமான்ஸ், அதனால வர கில்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ரியலிஸ்டிக்கா போர்ட்ரே பண்ணிருக்காரு. இன்டென்ஸான ஹெய்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. அந்த பேங்க் ராபரி பண்ற சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். குறிப்பாக ஃபென்வே பார்க்ல எடுக்கப்பட்ட அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்ஷன் மூமெண்ட்ஸா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஜெர்மி ரென்னர் பாத்தீங்கன்னா ஷோ ஸ்டீலரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஜேம்ஸ் ரோலுக்கு ஒரு ஆப்டா சூட் ஆகுறாரு. டக்கு ஒரு பாலிய ஸ்நேகிதனா இருந்தாலுமே அவர் எந்த நேரத்துல எதை பண்ணுவார் அப்படின்றத பிரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி அமைச்சிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. டக் பாத்தீங்கன்னா கிளாரை லவ் பண்ணாலுமே ஜேம்ஸ் உடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் விட்டு கொடுக்க முடியாம தவிக்கிற அந்த டைலமா வந்து ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்ட்ராங் எமோஷனல் கான்ஃபிளிக்ட் தான் இந்த படத்துடைய பேஸ் அப்படின்னே சொல்லலாம். சார்லஸ் டவுனுடைய அந்த நேட்டிவிட்டி ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு பலமாவே அமைஞ்சிருக்கு. கிளார் ரோல்ல நடிச்ச ரெபக்கா ஹால் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே எல்லா சீக்வன்ஸையும் எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. இந்த படத்துல நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு, பட் அது படத்துடைய ஃப்ளோ வந்து அஃபெக்ட் பண்ணல. சோ அதை பத்தி நம்ம பேச வேணாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். 2010 வெளியான சிறந்த படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடர்கான் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தி டவுன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 8 out of 10.